ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம் பாப்பா லீவுக்காக. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டே நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா விஜயம்மாள் வடபழனி இருக்க விஜயம்மாள் தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு போனோன்னா ரொம்ப ஜாலியான லைட்ஸு, அங்கே இருக்க க்ரௌடு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, அங்கே சம்மர் சீசன்னால் அங்கே தனியாக ஸ்டால் போட்டிருந்தாங்க, மேங்கோ ஸ்டால்ஸு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக அங்கே ட்ரெயின் அது மாதிரி புல்லட்ஸ் அது மேலே வச்சுருந்தாலும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அதுக்கப்புறமா மேலே இருக்கிற டாய் ஷாப் தான் போயிருந்தோம். சரி ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு. சரி ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரோன்னு பார்த்தா பயங்கர காஸ்ட்லியான சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வந்தோம். பாப்பா அங்கே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் எதுவுமே சாப்பிடல, அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளே ஏரியாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சும்மா லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மேலே ப்ளே ஏரியாவுக்கு போனால் அங்கே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான்னு பாருங்கள் பாப்பா. இதில் சூப்பராக அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 to 4 ரவுண்ட்ஸ் போனால் அதுக்கப்புறமா ப்ளே ஏரியாவில் எல்லா லைட்ஸு அந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. பாப்பா பெரியவளும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாலுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் அவளும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால். 2 பேரும் சேர்ந்து நிறைய கேம்ஸ் விளையாண்டாங்க. ஸோ நிறைய கிட்ஸ் பார்த்தோன்னா குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஸோ நிறைய கேம்ஸ் விளாண்டா அவளும், பெரிய பாப்பாவும் நிறைய விளாண்டாங்க. ஆக்சுவலாக இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இது நடந்தது. ஏன்னா பாப்பா ஒரு வாட்டி ஒரு வீலில் போட்டோம் அப்படின்னா முடிஞ்சோடனே எந்திரிச்சு வந்துடுவா. ஆனால் இதில் பாருங்கள், அவள் விளாண்டுட்டு இருந்தா, ஒரு பஸ்ஸில் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தா. அதில் மியூசிக் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ சும்மா நார்மலாக அவள் ஸ்டேரிங் போட்டு இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தா. நான் கூப்பிட்டோம், வரவே இல்லை. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இதுமாதிரி கூப்பிட்டு வராமல் இருக்கிறது ஃபஸ்ட் டைம் இதுமாதிரி பண்ணுறது. பட் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதனால் நான் வாவான்னு கூப்பிட்டே இருந்தேன். பட் ஷி என்ஜாய் திஸ் ரைடு. 6 o'clock கிட்ட போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9 o'clock ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹஸ்பண்டும் சேர்ந்து பாப்பா கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு சரி சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்டும் பெரிய பாப்பா விளையாட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் 9 o'clock. ஸோ வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா பாப்பா காரில் உட்காந்து ஒரு 5 seconds கூட இல்லை, உட்கார்ந்த உடனே தூங்கிட்டா. ஏன்னா ஈவினிங் அவள் தூங்காதனால. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா மால் என்னென்னா அந்த கேம்ஸ் விளையாடி என்னென்னலாம் வின் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பால் வாங்கினோம். அதுக்கப்புறமா டோரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டாலு, அது வாங்கினோம். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் பாப்பாவும் பால் வாங்குறேன்னு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்சம் டாய்ஸ்லாம் குட்டி குட்டி இந்த டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பள்ளி மிட்டாய் சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அங்கே மாலில் வாங்கினதான் க்ரௌனு. அதுக்கப்புறமா பசில் கேம் இதெல்லாம் மாலில் வாங்கினது. அதுக்கப்புறமா இது பசில் கேமு சொல்லிட்டு அப்புறம் இது என்னதுன்னா சும்மா இது கடையில் வாங்கினது ஷட்டில் காக் மாதிரி. உள்ளேயே காக்கும் இருக்கும் பேட்டும் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா பள்ளி மிட்டாயின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அது வாங்கிட்டு வந்தா. அதுக்குள்ளே பாப்பா தூங்கி எந்திரிச்சிட்டா. ஸோ 2 பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேர் இன்றைக்கி மதர்ஸ் டேனால பெரிய பாப்பா எனக்கு நிறையா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. வாட்டர் பாட்டில் பிடிக்கிறது, குட்டி பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டில் பிடிக்கிறது, வீட் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணால். அதுக்கப்புறம் வீடெலாம் தொடச்சி முடிச்சுட்டு கிச்சன்லாம் தொடச்சி முடிச்சுட்டு நைட்டு பயங்கர டயர்டு, அதனால் பயங்கர தூங்கியாச்சு. பார்த்திங்கன்னா பாப்பாவும் பெரிய பாப்பாவும் தூங்கிட்டாங்க. இப்போ நானும் தூங்க போகிறேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு நாளைக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் அடுத்த நாள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 2 days கழித்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் போயிருந்தேன். பெசன்ட் நகர் பீச்சுக்கே கூட்டிகிட்டு போனதில் குட்டி பாப்பாவை. ஸோ போகிறக்கே டைம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 6:30 மேலே ஆயிடுச்சு. கூட்டமாக இருந்துச்சு. சரி சும்மா போய் தண்ணி கால் மட்டும் நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா பெரிய பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும் போய் தண்ணியில் போய் ஒரு 5 minutes மட்டும் நின்னாங்க. ஏன்னா பயங்கர சில்லுன்னு காற்று அடிச்சதுனால சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மணாலியே உட்காந்துட்டு இருந்தேன். பாப்பா போய் குட்டி பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா.
அன்றைக்கும் வந்து ஈவினிங் எதுவுமே சாப்பிடல. அதனால் 2 பேர்த்தையும் என்கிட்ட விட்டுட்டு ஹஸ்பண்ட் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். கார்னு, ஸ்வீட் கார்ன் அது மாதிரிலாம் போய் வாங்கிட்டு வந்தார். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயும் அப்படி தான் ஒரு 1 or 2 hours தான் இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டோம். ஏன்னா பயங்கர சிலு சிலுன்னு காற்றடிச்சுது, அதனால் வந்துட்டோம். பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு வரதுனால அங்கே கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அவளும் ஜாலி ஆகிட்டா. பெரிய பாப்பா ஆஸ் யூஷுவல் விளையாடுற மாதிரி அந்த பக்கெட் வச்சு கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இந்த லைட்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து கிட்டத்தட்ட 120 ருபீஸ் இந்த லைட் கிளாஸு. எங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்னு, குட்டி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்நாக்ஸ் அவளுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா திருப்பியும் அப்பாவும் பொண்ணும் வந்து சேண்டில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் குட்டி பாப்பாவும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு போய் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ஜி அந்த காம்போ அது சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா பாப்பா வந்து ப்ரான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அவள் ப்ரான் சாப்பிட்டா, நான் வந்து ஸ்குவிட் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு போகும்போது எதாவது டெசர்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து வாஃபிள் வாங்கி சாப்பிட்டுட்டு குட்டி பாப்பாவும் அழுதுகிட்டே இருந்தேன்னா அவளுக்கு கொஞ்சோண்டு வாயில் வச்சு விட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து போகிற வழியில் வந்து கொஞ்சம் கேம்ஸ் நாங்கள் ஆஸ் யூஷுவல் இதுக்கெலாம் போனோன்னா நிறையா விளையாடுவோம். அதுமாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த பெரிய கப் வாங்கினார். அதுமாரி பாப்பாவும் விளாண்டு சில கப்ஸு ப்ரைஸஸ் எல்லாம் வின் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் ஒரு 2 கப்பு வாங்கிட்டு திருப்பி இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பெரிய பாப்பா வந்து இப்போ மேலே ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டா. இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வந்து போனோடனே தூங்கிட்டா. ஏன்னா அவளுக்கு சாயங்காலம் தூங்காதனால பயங்கர தூக்கம். பார்த்திங்கன்னா போய் 5 மினிட்ஸ்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் 4 பேரும் குளிச்சுட்டு, ஏன்னா வெளியில் போகிறோம் காற்று சிலு சிலுன்னு அடிச்சுன்னு போய் சுடு தண்ணியில் வந்தோடனே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் வந்து வீட்டிலேயே வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் குட்டி பாப்பா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா நடக்கிறதுக்கு. ஸோ அவள் பெரிய பாப்பா பிடிச்சானா கொஞ்சம் தூரம் நடக்கிறா அப்படின்னு சொல்லி சரி 2 பேரும் வாக்கிங் மாதிரி போனாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் தூங்க ஆரம்பித்தாச்சு பயங்கர டயர்ட்னால. இதோட கொஞ்சம் ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபஸ்ட் டே வந்து மாலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே எடுத்த ஃபோட்டோஸும், செகண்ட் டே வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் இந்த ஃபோட்டோஸும் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.